ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. எந்த விதமான அடமானமும் இல்லாம, எந்த ஒரு கேரண்டியும் கேட்காம, கோடிக்கணக்கான மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கல்வி கடன் தர்றதா ஒரு அரசியல் தலைவர் வாக்குறுதி கொடுக்கறாரு. அதுவும் ஏற்கனவே பல லட்சம் கோடி கடன்ல தத்தளிச்சிட்டு இருக்கிற ஒரு மாநிலத்துல. அதேதான். சோ இது நிஜமாவே பொருளாதார தற்கொலையா, இல்ல ஒரே அறிவிப்புல மாநிலத்தோட 40% வாக்காளர்களை தான் பக்கம் இழுக்கிற ஒரு பிரம்மாண்டமான அரசியல் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா? ஆக்சுவலா இது ஒரு மிகப்பெரிய அரசியல் சூதனம். ஏன்னா இது வரைக்கும் நாம பார்த்த அந்த பாரம்பரிய திராவிட அரசியல் மாடல்ல இருந்து இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு வியூகம். கரெக்ட். கற்றலில் தீராத ஆர்வம் கொண்ட உங்களுக்காக இன்றைய நமது ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம டேபிள்ல இருக்கிற தலைப்பு 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம், அதாவது டிவிகே வெளியிட்டிருக்கிற 10 அம்ச இளைஞர்களுக்கான தேர்தல் அறிக்கை. ஆமா, இதோட தாக்கம் என்ன, இது எந்த அளவுக்கு நடைமுறையில சாத்தியம்னு தான் நாம இன்னைக்கு ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். கண்டிப்பா. இதற்காக இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட தரவுகள் பாத்தீங்கன்னா, முன்னணி நாளிதழ்களோட கட்டுரைகள், அனல் பறக்கும் தொலைக்காட்சி விவாதங்கள், அப்புறம் சமூக வலைத்தளமான ரெடிட்ல மக்கள் வைக்கிற ரொம்ப கடுமையான விமர்சனங்கள். இந்த தரவுகள் எல்லாமே சும்மா ஒரு செய்தியா இல்லாம பல கோணங்கள்ல இந்த தேர்தல் அறிக்கைய ரொம்ப ஆழமா அலசுது. ஆமா. ஆனா நம்ம விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது நம்மளோட அரசியல் நடுநிலைமை அறிவிப்பு. கண்டிப்பா அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற தரவுகள்ல இடதுசாரி, வலதுசாரி, நடுநிலைன்னு பலவரப்பட்ட அரசியல் கருத்துக்கள் இருக்கு. நாம எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையோ அல்லது எந்த கட்சியையோ ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இங்க வரல. ஆமா, எந்த சார்பு நமக்கு கிடையாது. தரவுகள்ல இருக்கிற விஷயங்களை, அதோட சாதக பாதகங்களை எந்த சார்பும் இல்லாம நடுநிலையா உங்களுக்கு கொண்டு சேர்க்கறது மட்டும்தான் நம்ம ஒரே நோக்கம். எக்ஸாக்ட்லி. தகவல்களை உணர்ச்சி வசப்படாம ஒரு அறிவுபூர்வமா அணுகிறது தான் நம்ம குறிக்கோள். சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். விஜயோட இந்த தேர்தல் அறிக்கை வெளியீட்டு விழாவுல ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லப்படுது. எந்த வார்த்தை? அது வாக்குறுதி கிடையாது. அவர் இத உங்களுக்கான கேரண்டி, அதாவது உங்க அண்ணன் விஜயின் உத்தரவாதம் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா பதிவு பண்றாரு. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அவர் தன்னை முன்னிறுத்துற அந்த உளவியல் ரீதியான முறைதான். பல தசாப்தங்களா தமிழ்நாட்டுல இருக்கிற பாரம்பரிய அரசியலுக்கு ஒரு மாற்று நான் தான் சொல்லாம சொல்றாரு. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது வாக்குறுதி அப்படிங்கிற வார்த்தை மேல மக்களுக்கு ஏற்கனவே ஒரு சலிப்பு வந்துருச்சு இல்லையா? ஆமா, தேர்தல் வந்தா எல்லாரும் வாக்குறுதி கொடுப்பாங்கன்னு ஒரு அலுப்பு இருக்கும். கரெக்ட். ஆனா இந்த கேரண்டி அப்படிங்கிற வார்த்தை இளைஞர்கள் மத்தியில ஒரு நேரடியான சமூக ஒப்பந்தத்தை உருவாக்குது. அதாவது ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட். நான் உனக்கு இதை செய்றேன், நீ எனக்கு உன் வாக்கு கொடு அப்படிங்கிற ஒரு நேரடி டீல் இது. ஓ, அந்த டீல் என்னன்னு உள்ள போய் பார்த்தாதான் நிஜமாவே தலை சுத்துது. முதல்ல இளைஞர்களுக்கும் கல்விக்குமான அவரோட திட்டங்களை பார்ப்போம். இதை நாம ஒரு யூத் ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, சொல்லுங்க. வேலை வாய்ப்பு இல்லாத 29 வயசு கடந்த பட்டதாரிகளுக்கு மாசம் 4000 ரூபாய்ன்னு சொல்றாரு. ஓஹோ. அதே மாதிரி 25 வயசு கடந்த டிப்ளமோ அல்லது ஐடிஐ படிச்சவங்களுக்கு மாசம் 2500 அல்லது 2000 ரூபாய் நிதி உதவி தரப்போறதா சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பொருளாதார ரீதியா யோசிக்கணும். ஏன்னா இது சும்மா பாக்கெட் மணி கிடையாது. ஆமா, தமிழ்நாட்டுல வேலை தேடுற இளைஞர்களோட எண்ணிக்கை பல லட்சங்களை தாண்டும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு மாசம் ஒரு தொகையை நேரடியாக பேங்க் அக்கவுண்ட்ல போடுறது, அதாவது ஒரு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பெரிய அளவுல அரசு கஜானாவே காலி பண்ணும். ஆமா, அது ஒரு பெரிய செலவு தான். ஆனா இதோட உளவியல் காரணம் என்னன்னா? என்ன காரணம்? அதாவது வேலை தேடுற அந்த விரக்தியான காலகட்டத்துல அரசு தான் கூட நிக்குதுங்கிற ஒரு நம்பிக்கையை இளைஞர்களுக்கு கொடுப்பதுதான். ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி. ஆனா இதுக்கு இவ்வளவு செலவு பண்ண முடியுமாங்கிறது தான் என் கேள்வி. அதை விடுங்க, கல்வி உத்தரவாத திட்டம்னு ஒன்னு சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு? 12ஆம் வகுப்பு முடிச்ச மாணவன் PhD வரைக்கும் படிக்க எவ்வித அடமானமும் இல்லாம 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கல்வி கடன் வழங்கப்படுங்கிறாரு. அதாவது கொலாட்ரல் ஃப்ரீ லோன். 20 லட்சம் ரூபாயா? அது பெரிய அமௌண்ட் ஆச்சே. ஆமா, அது மட்டும் இல்ல, கூடவே வருஷத்துக்கு 5 லட்சம் இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் தரப்போறதா சொல்றாரு. அதுலயும் பட்டதாரிகளுக்கு 10,000 ரூபாயும் டிப்ளமோ படிச்சவங்களுக்கு 8,000 ரூபாயும் ஸ்டைப்பன் தரப்படும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கே. அது மட்டுமா,
டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் ஒரு வருடாந்திர கேலண்டர் படி நடந்து ஒரே வருஷத்துல வேலை கொடுப்போன்னு வர சொல்றாரு. ஓகே. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது ஒரு பிரம்மாண்டமான கார்ப்பரேட் நிறுவனத்தோட வேலைவாய்ப்பு முகாமோட ஒப்பிட்டு பாருங்களேன். எப்படி சொல்றீங்க? அந்த நிறுவனம் உங்க படிப்புக்கான செலவையும் ஏற்று பயிற்சியும் அளித்து வேலையும் தருவதாக சொல்கிறது. கேட்பதற்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது இல்லையா? இத ஒரு ஃப்ரீமியம் மாடல் டெக் ஸ்டார்ட் அப் கூட ஒப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரீமியம் மாடலா? ஆமா, அதாவது ஆரம்பத்துல இளைஞர்களை தாம் பக்கம் இழுக்க அவங்களுக்கு பணமும் கல்வியும் இலவசமா கொடுத்து ஒரு பெரிய யூசர் பேஸ் உருவாக்குறாரு. பின்னாடி அவங்க வேலைக்கு போய் பொருளாதாரம் வளரும்போது அந்த முதலீட்டு அரசு திரும்ப எடுத்துக்கும் அப்படிங்கிற ஐடியா. உங்களோட அந்த ஃப்ரீமியம் மாடல் உதாரணம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஆக்சுவலா நடைமுறையில இது ரொம்ப ஆபத்தானது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு டெக் கம்பெனிக்கு யூசர்ஸ் அதிகமானா சர்வர் கிராஷ் ஆகும், அதிகபட்ச முதலீட்டாளர்கள் பணத்தை இழப்பாங்க. கரெக்ட். ஆனா ஒரு மாநில அரசு இந்த மாடலை ட்ரை பண்ணி தோத்து போச்சுன்னா மாநிலமே திவாலாகிடும். அடமானமில்லா கடன் 20 லட்சம் ரூபாய் கோடிக்கணக்கான மாணவர்களுக்கு கொடுக்கும்போது அதை யார் கேரண்டி பண்றது? ஆமா, வங்கிகளா இல்ல அரசாங்கமாங்கிற கேள்வி இருக்கு. எக்ஸாக்ட்லி. மாணவர்கள் ஒருவேளை அந்த பணத்தை திருப்பி செலுத்தலைன்னா அந்த பல லட்சம் கோடி வாராக்கடனை யார் சுமக்கிறது? அதான் பெரிய லாஜிக்கல் சிக்கல். கரெக்ட். ஆனா இதுக்கு அவரோட பதில் என்னவா இருக்குன்னா, இளைஞர்களை வெறும் வேலை தேடுறவங்களா மட்டும் வைக்காம வேலை உருவாக்குறவங்கள மாத்த போறேன் அப்படிங்கிறது தான். ஓ, ஜாப் கிரியேட்டர்ஸ் ஆக்க போறாரு. ஆமா, அதுக்காக கிரியேட்டர் ப்ரீனர் அப்படின்னு ஒரு புது திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. 1.5 லட்சம் இளைஞர்களுக்கு தொழில் தொடங்க ஆதார நிதி, அதாவது சீட் கேபிட்டல் கொடுப்போம். அதுக்காக 500 சிறப்பு பள்ளிகள் திறப்போம். 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டியில்லா கடன் தருவோம்னு சொல்றாரு. ஆக்சுவலா இது ஒரு சுவாரஸ்யமான நகர்வு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த கிக் எக்கானமி காலகட்டத்துல இளைஞர்கள் ஒரு 9 to 5 வேலையை மட்டும் நம்பி இல்ல. ஆமா, அது ரொம்ப மாறிடுச்சு இப்போ. கரெக்ட். சோ அந்த மனநிலைய சரியா புரிஞ்சுக்கிட்டு ஒரு தொழில் முனைவோர் சூழலை உருவாக்க நினைக்கிறாரு. ஆனா இதுல ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி? இந்த மாதிரி பிசினஸ் தொடங்குற இளைஞர்கள் எங்க போய் பிசினஸ் பண்ணுவாங்க? அவங்க யாருக்கு வேலை கொடுப்பாங்க? மார்க்கெட் வேணும் இல்லையா? இங்கதான் நாம அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வரோம். உள்ளூர் வேலைவாய்ப்பு. ஓகே, லோக்கல் ஜாப்ஸ் பத்தி என்ன சொல்றாங்க? தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள்ல 75% வேலைவாய்ப்புகள் உள்ளூர் தமிழர்களுக்கே வழங்கப்படணும்னு ஒரு சட்டம் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காரு. ஓ, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா சில மாநிலங்கள்ல இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்து பெரு நிறுவனங்கள் அங்கிருந்து வெளியேற பார்த்த சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஆமா, ஹரியானால கூட அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. எக்ஸாக்ட்லி. முதலீட்டாளர்கள் எப்பவுமே திறமையான ஆட்கள் எங்க கிடைக்கிறாங்களோ அங்கதான் போவாங்க. மொழி பார்த்து வேலை கொடுக்க மாட்டாங்க. இது அவருக்கோ அல்லது அவரோட கொள்கை வகுப்பாளர்களுக்கோ நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன ட்விஸ்ட்? இந்த 75% உள்ளூர் வேலைவாய்ப்பை அமல்படுத்துற நிறுவனங்களுக்கு மாநில ஜிஎஸ்டில 2.5% மானியம், மின் கட்டணத்துல 5% சலுகை, அப்புறம் அரசு கொள்முதல்ல, அதாவது கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்ல அந்த நிறுவனங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்னு அதிரடியா சொல்லியிருக்காரு. ஓஹோ. அதாவது நீங்க இங்க ஆட்களுக்கு வேலை கொடுங்க, நாங்க உங்களுக்கு வரியிலையும் பவர் பில்லையும் டிஸ்கவுண்ட் தருவோம்னு ஒரு ஸ்வீட்னர் கொடுக்கறாரு. இது ஆக்சுவலா ரொம்ப ஸ்மார்ட்டான அப்ரோச் தான். ஆனா மறுபடியும் கொஞ்சம் பொருளாதார ரீதியா யோசிச்சு பாருங்களேன். சொல்லுங்க. ஒரு பக்கம் இளைஞர்களுக்கு ஸ்டைப்பண்ட் கொடுக்கணும், கல்வி கடனுக்கு கேரண்டி ஆகணும், வட்டியில்லா தொழில் கடன் தரணும். ஆமா, இதையெல்லாம் மாநில கஜானாவிலிருந்து செஞ்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் அரசுக்கு வருமானம் வர்ற ஜிஎஸ்டிலையும் மின்சார கட்டணத்திலையும் சலுகை கொடுத்தா நிதி நிலைமை எப்படி சமாளிக்கப்படும்? இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி மொத்த பொருளாதாரத்தையும் பாதிக்கும். கரெக்டான பாயிண்ட். சரி, இதுல நிர்வாக சீர்திருத்தங்கள்னே சில விஷயங்கள் இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசா இருக்கு. என்ன பண்ண போறாங்க? முதலமைச்சரின் மக்கள் சேவை உதவியாளர்கள் அப்படின்னு ஒரு புதிய பதவியை உருவாக்கி உள்ளாட்சி அமைப்புகள்ல மாசம் 18,000 ரூபாய் சம்பளத்துல இளைஞர்களை நியமிக்க போறதா சொல்லியிருக்காரு. ஓ, கிராம பஞ்சாயத்துகள்லையா? ஆமா. அப்புறம் கொள்கை முடிவுகளுக்கு தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு அப்படின்னு ஒன்னு அமைக்க போறாங்களாம். இதெல்லாம் இளைஞர்களை நேரடியா நிர்வாகத்துல ஈடுபடுத்துறதுக்கான நல்ல முயற்சிகள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. என்னது அது? அவர் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு ஒரு கோஷத்தை முன்வைக்கிறாரு. ஓகே, நல்ல விஷயம்தானே. இதுக்காக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள்ல போதைப்பொருள் தடுப்பு மன்றங்கள், அதாவது ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் உருவாக்கப்படும் சொல்றாரு. ஆனா எனக்கு இதுல ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. என்ன முரண்பாடு? பள்ளிகள்ல இந்த மாதிரி தடுப்பு மன்றங்கள் உருவாக்குறது நடைமுறையில எப்படி சாத்தியம்?
ஒரு 15 வயசு பையன் அவனோட கிளாஸ்மேட் மேலயோ இல்ல வெளியில இருக்கிற சமூக விரோதிகள் மேலயோ புகார் கொடுக்கறது அந்த பையனோட பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கும் இல்லையா? அதேதான். குழந்தைகளை போலீஸ் இன்ஃபார்மர்களா மாத்துறதுக்கு சமம் இல்லையா இது? இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப ஆபத்தான ஒரு திட்டம் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நீங்க சொல்ற மாதிரி குழந்தைகளை இன்ஃபார்மரா மாத்துனா அது கண்டிப்பா ஒரு பெரிய சமூக சிக்கலை உருவாக்கும். ஆனா இத ஒரு கம்யூனிட்டி போலீசிங் கோணத்துல நாம பார்க்கணும். கம்யூனிட்டி போலீசிங்னா? அதாவது காவல்துறை மட்டுமே எல்லா இடத்துலயும் இருந்து கண்காணிக்க முடியாது. ஒரு அடித்தள மட்டத்துல, அதாவது கிராஸ் ரூட்ஸ்ல மாணவர்கள் மத்தியில போதைப் பொருள் பயன்படுத்துறது ஒரு கெத்து இல்ல, அது ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிற ஒரு கலாச்சார மாற்றத்தை உருவாக்குறது தான் இந்த கிளப்புகளோட நோக்கம். ஓ, அப்ப இது புகார் கொடுக்கறதுக்காக இல்லையா? இல்ல, இது சக மாணவர்களை காட்டி கொடுக்கறதுக்காக இல்ல, தங்களுக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குறதுக்காக, ஒரு பிரிவென்டிவ் ஷீல்டு மாதிரி செயல்படும்னு அவங்க நம்புறாங்க. ஓ, ஓகே. அந்த கோணத்துல பார்த்தா இது ஒரு விழிப்புணர்வுக்கான பிளாட்ஃபார்ம்னு புரிஞ்சுக்கலாம். சரி, நாம இவ்ளோ நேரம் ரொம்ப மாடர்னான இளைஞர்களுக்கான விஷயங்களை பேசணும். ஆனா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் இருக்கு. இலவசங்கள். ஆமா, இலவசங்கள். நாம இப்போ ரொம்ப சூடான ஒரு விவாத பகுதிக்கு வரப்போறோம். இலவச திட்டங்களும் பொருளாதார விமர்சனங்களும். சொல்லுங்க. ஒரு காலத்துல டிவி, மிக்ஸி, ஃபேன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இலவசங்கள் எல்லாமே நேரடி பணமா மாறிடுச்சு. விஜயோட அறிக்கையும் இதுல சலச்சதில்ல. ஆமா, குறிப்பா பெண்களை மையப்படுத்தி பல திட்டங்கள் இருக்குன்னு படிச்சேன். ஆமா, குடும்பத் தலைவிகளுக்கு மாசம் 2500 ரூபாய் உரிமை தொகை, வருஷத்துக்கு 6 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள், மாநிலம் முழுக்க பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம். இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற திட்டங்களோட அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி இருக்கே. அது மட்டும் இல்ல, பிறந்த குழந்தைக்கு ஒரு தங்க மோதிரம், ஏழை பெண்களின் திருமணத்துக்கு ஒரு சவரன் தங்கம், அப்புறம் பட்டுப்புடவைன்னு அறிவிப்புகளோட லிஸ்ட் பெருசா போகுது. ஓ, கல்யாணத்துக்கு தங்கம் கொடுக்கறாங்களா? ஆமா, இது போக கச்சத்தீவு மீட்பு, மாநில சுயாட்சின்னு வழக்கமான திராவிட அரசியல் விஷயங்களும் இதுல இருக்கு. கண்டிப்பா இந்த அறிவிப்புகள் வந்த உடனே சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமான ரியாக்ஷன்ஸ் வந்திருக்குமே. பயங்கரனா சாதாரண பயங்கரம் இல்ல. ரெடிட் தளத்துல அந்த r/தமிழ்நாடு டிஸ்கஷன் அப்படிங்கிற கம்யூனிட்டில இத பத்தி ஒரு பெரிய அனல் பறக்கும் விவாதமே நடக்குது. ஓ, நிஜமாவா? என்ன சொல்றாங்க மக்கள்? ஒருத்தர் கேக்குறாரு, ஏற்கனவே தமிழ்நாடு லட்சம் கோடிகள்ல கடன்ல இருக்கு, இந்த திட்டங்களுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வரும், பணமரமா வச்சிருக்காங்க அப்படிங்க ரொம்ப காட்டமா கேட்டிருக்காரு. அது ஒரு நியாயமான பொருளாதார கேள்விதானே. ஆமா, இன்னொரு யூசர் லைக் மத்த கட்சிகளை போலவே இவரும் ஃப்ரீபி கல்ச்சர்ல இறங்கிட்டாரு, அப்புறம் எப்படி இவர் மாற்று அரசியல் தலைவராவாருன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த விமர்சனங்கள் ரொம்பவே இயல்பானதுதான். ஏன்னா எல்லாரும் மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. வேற என்ன மாதிரியான கருத்துக்கள் வந்திருக்கு? ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஆர்குமெண்ட் என்னன்னா, ஒரு பெண் யூசர் பதிவு செஞ்சிருக்காங்க. என்னென்ன? கல்வி, வேலை வாய்ப்புன்னு இவ்வளவு முற்போக்கா பேசுறவரு கல்யாணத்துக்கு ஒரு சவரன் தங்கம் தரதுக்கு பதிலா அந்த பெண்களோட சுயசார்பை ஊக்குவிக்கிற மாதிரி ஹையர் எஜுகேஷனுக்கு ஃபுல் ஃபண்டிங் பண்ணலாம்ல. கரெக்ட். கல்யாணம் தங்கம்னு சொல்றதே ஒரு ஆணாதிக்க சிந்தனையோட வெளிப்பாடு தானேன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப வேலிட் பாயிண்ட் இல்லையா? மிக சரியான சமூகவியல் கேள்வி அது. ஏன்னா திராவிட கட்சிகள் ஆரம்பத்துல தங்கம் கொடுத்ததுக்கு காரணம் கல்யாண செலவுனால பல ஏழை குடும்பங்கள் கடனாளியா மாறுறத தடுக்கணுங்கிற சமூக நீதி அடிப்படையில தான். ஆமா, தாலிக்கு தங்கம் திட்டம்லாம் அப்படி வந்தது தானே. எக்ஸாக்ட்லி. ஆனா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் யூத் தங்கத்தை விட கல்வியும் சுயசார்பம் தான் நிரந்தர தீர்வுன்னு நம்புறாங்க. அததான் அந்த ரெட்டிட் யூசரும் கேக்குறாங்க. அப்போ விஜய் 2 படகுல கால் வைக்கிறாரா? அப்படியே சொல்லலாம். விஜய் ஒரு பக்கம் ஸ்டார்ட் அப், இன்டர்ன்ஷிப்னு 2026க்கான அரசியலை பேசினாலும், இன்னொரு பக்கம் தங்கம், சிலிண்டர்னு 90களோட அரசியலையும் விடாம பிடிச்சிருக்காரு. அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? திமுக மாசம் 1000 ரூபாய் தராங்க, அதிமுக வந்தா நாங்க அதிகமா தரோம்னு சொல்றாங்க. இப்ப விஜயும் 2500 ரூபாய் தங்கம், சிலிண்டர்னு அறிவிக்கிறாரு. நீங்க தமிழ்நாட்டுல வரி கட்டுறவரா இருக்கலாம், அல்லது வேலை தேடுற பட்டதாரியா இருக்கலாம். இந்த திட்டங்களை நீங்க எப்படி பார்க்கணும்? முந்தைய கட்சிகளுக்கும் விஜய்க்கும் என்ன வித்தியாசம்? நேர்மையா சொல்லணும்னா அடிப்படை கட்டமைப்புல பெரிய வித்தியாசம் எதுவும் இல்ல. அப்படியா சொல்றீங்க? ஆமா. ஏன்னா தேர்தல்ல ஜெயிக்கணும்னா வாக்காளர்களை கவர முந்தைய கட்சிகள் போட்ட அதே இலவச பாதையில தான் விஜயும் பயணிக்க வேண்டியிருக்கு. ஆனா அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, சொல்லுங்க. இதையெல்லாம் தனித்தனியா கொடுக்காம ஒரு ஹோல் பேக்கேஜா கொடுக்கறது. அதாவது முதியவர்களுக்கும் பெண்களுக்கும் தேவையான கவர்ச்சி திட்டங்களையும் கொடுத்துட்டு, அதே சமயம்
இளைஞர்களோட ஆசைகளை தூண்டுற மாதிரி நவீன திட்டங்களையும் கலந்து கொடுக்கறது. ஓ, ஒரு காம்போ பேக் மாதிரி. கரெக்ட். ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். விளிம்பு நிலை மக்களுக்கு பண உதவியும் பொருட்களும் வழங்குறது ஒரு வகையில சமூக நீதிதான். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆமா. ஆனா பொருளாதார ரீதியா இது கடுமையான நிதிச்சுமையை ஏற்படுத்தும். பாப்புலிசம் வர்சஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதம் இது. இதை நடைமுறைப்படுத்த பல லட்சம் கோடிகள் வேணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பண முதலீடு மட்டுமில்ல, இதுக்கான அரசியல் முதலீடும் ரொம்ப பெருசு. சரி, நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதிக்கு வந்துட்டோம். தேர்தல் வியூகமும் கள நிலவரமும். இது ரொம்ப முக்கியமான ஏரியா. ஆமா, தமிழக வெற்றிக் கழகம் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காம 234 தொகுதிகள்லயும் தனித்து போட்டியிடலாங்க. சின்னம் விசில் இல்லையா? கரெக்ட், சின்னம் விசில். விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்குன்னு 2 தொகுதிகள்ல நிக்கிறாரு. எனக்கு என்ன கேள்வினா, இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க அவருக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான டேட்டா சயின்ஸ் இருக்கு. டேட்டா சயின்ஸா? அரசியல்லையா? ஆமா. அவங்க குறிவிக்கிற வாக்கு வங்கி எதுக்கு தெரியுமா? எது? இந்த தேர்தல்ல முதல் முறையா ஓட்டு போட போற 12.51 லட்சம் இளைஞர்கள், அப்புறம் 20ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிற 2.28 கோடி வாக்காளர்கள். ஓகே. இத கணக்கு பண்ணி பார்த்தா தமிழ்நாட்டோட மொத்த வாக்காளர்கள்ல சுமார் 40% பேர் இவங்கதான். வாவ், 40%? அப்போ இது சாதி, மதம், மொழின்னு வழக்கமா திராவிடர் கட்சிகள் பிரிக்கிற ஓட்டு வங்கி கணக்கு கிடையாது. கிடையவே கிடையாது. இது ஒரு தலைமுறைக்கான, அதாவது ஒரு ஜெனரேஷனல் கணக்கு. அந்த 40% இளைஞர்களை அவர் சாதி அல்லது மொழி சார்ந்த கூட்டமா பார்க்கல. பின்ன எப்படி பார்க்கறாரு? அவங்கள எதிர்காலத்தை நினைச்சு பயத்துல இருக்கிற ஒரு வேலை தேடும் கூட்டமா, ஒரு கிக் எக்கானமி யூத்தா பார்க்கறாரு. அதனாலதான் இந்த 10 அம்ச இளைஞர் அறிக்கைய ஒரு பிரம்மாண்டமான ஆயுதமா பயன்படுத்துறாரு. அப்போ வெற்றி உறுதிங்கிறீங்களா? அப்படி சொல்லிட முடியாது. அரசியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜயோட சினிமா புகழ் கண்டிப்பா இளைஞர்கள் ஈர்க்கும். ஆனா 234 தொகுதிகள்லயும் தனித்து நின்னு ஜெயிக்க ஒவ்வொரு பூத்லயும் ஆட்கள் வேணும். அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் வேணும்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அமைப்பு ரீதியான பலம் வேணும். அதைவிட முக்கியம், ஒரு தொகுதிக்கு தேர்தலை சந்திக்க குறைந்தபட்சம் பல கோடிகள் செலவு செய்யக்கூடிய வேட்பாளர்கள் வேணும். ஆமா, கூட்டங்களுக்கு வர்ற லட்சக்கணக்கான ரசிகர்கள் வாக்குச்சாவடியில ஓட்டா மாறுவாங்களா அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு $1 மில்லியன் கேள்விதான். ஆனா அவர் ஏன் தனித்து நிக்கணும்? யாராவது ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வச்சிருக்கலாமே. அங்கதான் அவரோட அரசியல் வியூகமே இருக்கு. அவர் இந்த தேர்தலை பலமுனை போட்டியா ஆக்க விரும்பல. அப்போ மக்கள் விஸ் ஆளுங்கட்சி, அதாவது பீப்பிள் விஸ் பவர் அப்படிங்கிற ஒரு இருமுனை பிம்பத்தை உருவாக்க பாக்குறாரு. தான் எளிய மக்களோட பக்கம் இருக்கிறதாவும், ஆளும் வர்க்கத்தோட அதிகாரத்துக்கு எதிரா ஒரு சிங்கிள் மேனா போராடுறதாவும் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாரு. ஓ, ஒத்தாளா நின்னுக்கிறாரு. அதேதான். இது சினிமால நம்ம பார்த்து பழகிய, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயிசம் ஃபார்முலா. ஆஹா, சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தாலும் அந்த திரைக்கதை ஃபார்முலாவை அவர் விடலன்னு சொல்றீங்க. அப்படிதான் தெரியுது. சரி, நாம விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நாம பேசுனத சுருக்கமா சொல்லணும்னா, சொல்லுங்க. விஜயோட டிவிகே தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது நவீன காலத்துக்கு தேவையான கல்வி, தொழில் முனைவோர் திட்டங்கள், உள்ளூர் வேலைவாய்ப்பு, அதே சமயம் வாக்குகளை அள்ளுவதற்கான பாரம்பரிய இலவசங்கள், சமூக நீதின்னு எல்லாமே கலந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான காக்டெயில். சரியா சொன்னீங்க. ஆனா காகிதத்துல இவ்ளோ கவர்ச்சியா இருக்கிற இந்த கோடிக்கணக்கான ரூபாய் திட்டங்கள் உண்மையிலேயே நடைமுறைக்கு வருமா? அல்லது வெறும் தேர்தல் வாக்குறுதியாவே காத்துல கரையுமா? அதேதான். அதுக்கான பதில காலம்தான் சொல்லணும். அந்த பதிலுக்காகத்தான் மொத்த மாநிலமும் காத்துட்டு இருக்கு. ஆமா. சோ உங்ககிட்ட இருந்து விடைபெறறதுக்கு முன்னாடி நீங்க ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயத்த நான் இங்க வைக்கிறேன். திரைப்படங்கள்ல ஒரு தனி மனிதன் ஒத்த ஆளா நின்னு ஊழலையும் மொத்த அரசியல் அமைப்பையும் அடிச்சு நொறுக்கி மாத்துலத நாம பலமுறை பார்த்து கைத்தட்டியிருக்கோம். ஆமா, நிறைய படங்கள்ல பார்த்திருக்கோம். ஆனா நிஜமான அரசியல் களத்துல வெறும் சினிமா கவர்ச்சியையும் இது மாதிரியான சில ஜனரஞ்சக இலவச வாக்குறுதிகளையும் மட்டுமே வச்சுக்கிட்டு பல தசாப்தங்களா தமிழ்நாட்டுல ஆழமா வேரூன்றி இருக்கிற அந்த பிரம்மாண்டமான திராவிட அரசியல் கட்டமைப்பை ஒரு புதியவரால உண்மையிலே தகர்க்க முடியுமா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. இது ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியா, இல்ல அதே பழைய அரசியல் திரைக்கதையில நடிக்க வந்திருக்கிற ஒரு புது ஹீரோ தானா? இத நீங்களே சிந்தித்து பாருங்கள். நிச்சயமா. யதார்த்தத்துக்கும் சினிமாவுக்கும் உள்ள இடைவெளியே இந்த 2026 தேர்தல் நமக்கு கத்துக் கொடுக்கும். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம விவாதம் ஒரு தெளிவான அரசியல் வரைபடத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புறேன்.
இந்த தகவல்களை வெறும் செய்தியா கடந்து போகாம இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் மற்றும் பொருளாதார கணக்குகளை அலசி பாருங்க. உங்களோட பொன்னான நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சூப்பர் டாபிக்கோட அடுத்த ஆழ்ந்த அலசல்ல சந்திப்போம்.